அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்வதற்காக வேண்டி இந்த மதீனா மண்ணுக்கு நாங்கள் வந்து 2 தினங்களை நாங்கள் கடத்தியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனா முனவ்வரா என்பது அருமையான நகரம், பசுமையான நகரம். ஏன் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்வளித்த ஒரு இடமாக இருக்கிறது. நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்த ஒரு பூமியாக இருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 53வது வயதிலே அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் புனிதமான மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் என்ற அடிப்படையிலே அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள். ஏறத்தாழ 17 நாட்கள் எடுக்கிறது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்து சேருவதற்கு. நாங்கள் ஒரு 5 மணி நேரம் அல்லது ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளாக நாங்கள் மதீனாவை வந்து சேர்ந்து விடுகிறோம். ஆனால் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா மண்ணுக்கு வந்து சேருவதற்கு 17 நாட்கள் எடுத்தது. அவர்கள் இடையிலே சவுர் குகையிலே தங்கியிருக்கிறார்கள். இன்னும் பல இடங்களிலே தங்கியிருந்து குபா என்ற பிரதேசத்தை வந்து அடைந்து அங்க ஒரு மஸ்ஜிதை உருவாக்கி அங்கு 2-3 தினங்கள் அந்த மக்களோடு உறவாடி விட்டு மீண்டும் இந்த மதீனத்து மண்ணுக்கு, இந்த இடத்துக்கு அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான சஹாபாக்களால் அழைத்து வரப்படுகின்றார்கள். எனவே அந்த மாணவியை வாழ்வதற்கு இடம் கொடுத்த அந்த மக்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். அந்த மக்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கின்றான். அவர்களுக்கு வாழ்வு கொடுத்த அந்த பூமியை அல்லாஹ் மிக பசுமையான ஒரு நகரமாக, பரக்கத்து நிறைந்த ஒரு நகரமாக அல்லாஹு தஆலா அமைத்து வைத்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, உலகத்திலே வந்த அத்துணை நபிமார்களுக்கும் சிரேஷ்டமானவர்களாக, உயர்ந்தவர்களாக அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்து அந்த நபியுடைய உம்மத்தாக அல்லாஹ் எங்களை தெரிவு செய்திருப்பது அது அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட அன்பு, இரக்கம். யாருமே நம்ம பாப்பமாறு, நம்ம பெற்றோர்கள், நம்ம மூதாதையர்கள் யாருமே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்க மாட்டார்கள். யா அல்லாஹ், என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக அனுப்பி என்று யாருமே துஆ செய்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ் விரும்பி எங்களை இந்த நபியுடைய உம்மத்தாக அல்லாஹு தஆலா அனுப்பி வச்சுக்கிறார். எனவேதான் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு பல சிறப்புகளை எடுத்து வைத்திருக்கிறார். நாங்கள் ஒரு நன்மையான விடயத்தை செய்வதாக இருந்தால் உள்ளத்திலே ஒரு நியத்தை வைக்கிறோம். ஒரு நன்மையான இந்த காரியத்தை நான் செய்வேன் என்று நாங்கள் நியத்து செய்கிறோம். அந்த நியத்து செய்த மாத்திரத்திலே அல்லாஹ் என்ன செய்கிறான், எங்களுக்கு நன்மை எழுதி விடுகிறான். எனவே அந்த நன்மையை நாங்கள் செய்து விட்டோமாக இருந்தால் 1லிருந்து 10, 10லிருந்து 100, 100லிருந்து 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், அது வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் பல மடங்கு அதை பெருசாக்கி இந்த அடியார்களுக்கு தருகிறான். ஆனா அதே சமயத்துல அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்யணும்னு உள்ளத்துல விரும்புறான், உள்ளத்துல நாடுறான். ஆனா அந்த பாவத்தை செய்யறதுக்கு முன்னால இந்த மனிதன் பாவம் செஞ்சிட்டான்னு அல்லாஹ் நன்மை தீமையை எழுதுறது கிடையாது. ஆனா நன்மையை நாடிட்டான்னு சொன்னா நன்மை செய்ததாக அல்லாஹ் எழுதி விடுறான், மலக்களை கொண்டு எழுத வச்சிடறான். ஆனா பாவத்துக்கு அப்படி அல்ல. அந்த மனிதர் பாவத்தை செஞ்சு அதுக்கு பின்னாலே வந்தா சில மணி நேரங்கள் அந்த மனிதனுக்கு தௌபாவுக்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்குறான். அப்ப அந்த மனிதன் தௌபா செய்யல, அந்த பாவத்தை நினைச்சு அந்த மனிதன் கவலைப்பட இல்லைன்றா மாத்திரம்தான் அல்லாஹ் என்ன சொல்றான், மலக்களுக்கு சொல்றான், இப்ப நீங்க என்ன செய்யுங்க, இவர் பாவம் செஞ்சதாக எழுதிக்கோங்க அப்படி என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், அந்த மலக்களுக்கு சொல்றான். இது யாருக்கு? அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு நபிமார்களுடைய விடயத்திலையும் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருந்தான். எல்லா நபிமார்களும் யா அல்லாஹ் கடைசியாக வரக்கூடிய அந்த உம்மத்துக்கு எங்களை நபியாக அனுப்பன்னு துவா செஞ்சாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த உம்மத்துல ஒத்தரா என்ன ஆக்கிடு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க. யாருக்கும் அல்லாஹ் என்ன செய்யல, அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க, யாருக்கும் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கல. ஆனா நாங்க யாருமே நபியை காணல, சஹாபாக்களை காணல, முன்னே நபிமார்களை கண்டது கிடையாது.
வஹிவான காலத்துல நாங்கள் வாழ்ந்தது கிடையாது. ஆனா இந்த உம்மத்து மறைவான விஷயங்களை கொண்டு நம்பின உம்மத்தாக இருக்கிறார்கள். குர்ஆனை கொண்டு நாங்கள் நம்புறோம், ஹதீஸை கொண்டு நம்புறோம், கபர் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறதுங்கிற நம்புறோம். யாருமே கபருடைய வாழ்க்கையை அனுபவித்தது கிடையாது. நாளை மஹ்ஷர் மைதானம் வந்து இருக்கிறது என்று நம்புகிறோம். யாருமே அந்த மைதானத்தை போய் அனுபவிச்சுட்டு வந்தது கிடையாது. எனவேதான் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு இப்படியான சிறப்பை அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறார். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நபியும் சிறப்பானவர்கள், அந்த நபியுடைய உம்மத்தாகிய நாங்களும் சிறப்புக்குரியவர்கள். இதனால் தான் அல்லாஹ் குந்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களுடைய பிரயோஜனத்துக்காக வேண்டி வெளியாக்கப்பட்ட சமுதாயத்தவர்களில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை பார்த்து சொல்லுகின்றார். எனவே அவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் நாங்கள். அல்லாஹ் எங்களை நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். 120 சஃப்புகள் கியாமத்துடைய நாளையிலே நிப்பாட்டப்படுவார்கள். அதிலே 80 சஃப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருப்பார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உம்மத்தை நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் எல்லா நபிமார்களுடைய சமுதாயத்தவர்களுக்கும் ஷாஹிது சொல்லக்கூடிய உம்மத்தாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். ذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس. நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை ஒரு உம்மத்தன் வசதா, ஒரு நடுநிலைமையான உம்மத்தாக இந்த பூமிக்கு மேல ஆக்கி இந்த உம்மத்து நாளை கியாமத்துடைய நாளையில ஷாஹிது சொல்லும். என்ன ஷாஹிது சொல்லும்? முன்னே காலத்து நபிமார்கள் வந்தார்கள், அந்த சமுதாயத்துக்கு தீனை சொன்னார்கள், அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அல்லாஹுக்கு முன்னால் நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் இந்த உம்மத்தை கொண்டுதான் என்ன செய்வான்? அவர்களுக்கு ஷாஹிதாக ஆக்குவான். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏ அப்துல்லாஹ் பின் மஸ்ஊதே, நீங்கள் எனக்கு குர்ஆனை ஓதி காண்பீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை நான் உங்களுக்கு ஓதி காண்பிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இல்ல அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத், நீங்க ஓதுங்க, அதை கேட்கணும் போல எனக்கு இருக்குது. இப்ப சூரத்துல் நிசா ஓதுறாங்க. அப்படி ஓதிட்டு வார நேரத்துல فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا என்ற ஆயத்தை ஓதுறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணிலிருந்து மாலை மாலை கண்ணீர் வடிகிறது. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா திரும்பி பார்க்கறாங்க. ஃபைதன் ஐனாஹு தத்ரிஃபான், நபியுடைய அந்த கண்ணிலிருந்து கண்ணீர் மாலை மாலையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் தஆலா நாளை கியாமத்துடைய நாளையிலே இந்த சமுதாயத்தை அல்லாஹ் எழுப்பி வைப்பான். இந்த சமுதாயம் எழுப்பி நின்று ஏனைய உம்மத்தவர்களுக்கு நபிமார்கள் வந்ததை ஷாஹிது சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா என்னுடைய உம்மத்தை ஆக்குவான் என்று அந்த வசனம் சொல்லுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்தின் மிகுதியால் அழுகின்றார்கள். என்னுடைய உம்மத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறதா என்று. எனவே அப்படியான ஷாஹிது சொல்லக்கூடிய ஒரு உம்மத்தாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக எங்களை உருவாக்கி வைத்திருக்கிறான் என்றால், நானும் நீங்களும் இத்தனை 1000 தடவைகள் சுஜூது செய்தாலும் அந்த சுஜூதுக்கு ஈடாகாது. ஏன் அவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய நபியுடைய உம்மத்தாக நாம் ஒவ்வொருவரும் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அருமையான ஹாஜிமார்களே, ஹாஜாக்களே, நாம் இப்ப இருக்கிற இடம் சாதாரணமான இடம் அல்ல. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருந்திருந்தா எவ்வளவு கண்ணியமாக எங்களை வரவேற்றிருப்பார்கள். அந்த ரவுலா ஷரீஃபுக்குள்ளே, மஸ்ஜிது நபவிக்குள்ளே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தோடு இருந்திருப்பாங்க என்றா நாங்க எவ்வளவு கண்ணியமாக கௌரவமாக நாங்கள் வரவேற்றிருக்கப்படுவோம் என்பதை ஒரு முறை இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த உஸ்மான் மௌலானா சொல்லக்கூடியவர்கள் நீண்ட காலமாக இந்த மதீனாவுடைய ஒரு முக்கியமாக இருக்கின்றார்கள். அவர்கள் ஹஜ்ஜுடைய காலத்திலே உலமாக்களுக்கு பயான் சொன்னார்கள். அந்த பயானுடைய சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், நீங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க, நபி அவங்க ஹயாத்தோட இருந்து இந்த மதீனா பள்ளிவாசல்ல ஒரு தூண்ல நபி அவங்க உட்கார்ந்து இருப்பாங்கடா, நாங்க எல்லாரும் போய் அந்த நபியை போய் சந்திப்போம்டா, அந்த நபி அவங்க எவ்வளவு சந்தோஷமா எங்களை வரவேற்பாங்க. மர்ஹபன் பிக்கும், மர்ஹபன் பிக்கும், உங்களோட வரவு நல்வரவாகட்டும், உங்களோட வரவு நல்வரவாகட்டும், ஏண்டா நீங்க எனக்கு பகரமாக இந்த பூமிக்கு மேல அனுப்பப்பட்டவர்கள். எனவேதான் இந்த உம்மத்தாகிய நீங்கள் வாங்க, உட்காருங்க என்று எவ்வளவு சந்தோஷமாக அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை வரவேற்றிருப்பார்கள் என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
கற்பனை பண்ணி பாருங்க என்று சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, அந்த நபி தான் நாங்கள், அவர்கள் மறைவாக இருந்தாலும் அவர்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று சலாம் சொல்லுகின்ற போது அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை வைத்து அல்லாஹ் எங்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, அப்படியான ஒரு புனிதமான மஸ்ஜிதுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்து ஃபீ மஸ்ஜிதி ஹாதா, யார் இந்த பள்ளிவாசலிலே தொழுவார்களோ, என்னுடைய இந்த மஸ்ஜித் நபவியாகிய இந்த பள்ளிவாசலிலே தொழுவாங்களோ, அவங்க மஸ்ஜிதுல் ஹராம் அல்லாத, மக்காவுடைய காபத்துல்லா அல்லாத அந்த பள்ளிவாசலிலே, அந்த பள்ளிவாசல் அல்லாத ஏனைய இடங்களில் 1000 மடங்கு தொழுவதை விட சிறந்தது. இப்ப நம்ம ஊர்ல நம்ம பள்ளிவாசல்ல நாங்க 1000 எடுத்து தொழுதாலும் என்ன செய்ய முடியாது, மதீனா பள்ளியுடைய தொழுத நன்மையை நாங்க வெட்டிக்கொள்ள முடியாது. இன்னொரு ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, யாரு இந்த இடத்துல வந்து ஒரு அமல் செய்வாங்களோ, ஒரு நன்மையான காரியத்தை செய்வாங்களோ, 50,000 மடங்கு நன்மைகள் அவருக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னாங்க. அப்ப நாங்க மக்காவுல ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சிட்டோம்னா 1,00,000 நன்மை எங்களுக்கு கிடைக்கும். அதே போல இங்க வந்து ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சிட்டோம்னா 50,000 நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப இவ்வளவு சிறப்பு பாக்கியம் நிறைந்த ஒரு பள்ளிவாசலுக்குள்ளேதான் அல்லாஹ் தஆலா எங்களை தொழக்கூடிய, சுஜூத் செய்யக்கூடிய, ஸலவாத் ஓதக்கூடிய, குர்ஆன் ஓதக்கூடிய, திக்ர் செய்யக்கூடிய, முன்பின் சுன்னத்தான தொழுகைகளை, நஃபிலான தொழுகைகளை தொழக்கூடிய பாக்கியத்துல அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எனவேதான் நாங்க போற வார நேரமெல்லாம் அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னவர்களாக செல்ல வேண்டும். சலாம் சொன்னவர்களாக, ஸலவாத்துக்கள் ஓதியவர்களாக எங்களுடைய நாவுகள் எப்போதும் அத்தர் ஃபமக பிஸ்ஸலாத்தி அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே சில இடங்கள்ல ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர்ல சில வசனங்கள் போட்டிருப்பாங்க. அதுல ஒரு வசனம் என்ன, அத்தர் ஃபமக பிஸ்ஸலாத்தி அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நபியின் மீது ஸலவாத்து சொல்வதன் மூலமாக உங்களுடைய நாவை மனமாக்கி கொள்ளுங்கள். அத்தர் அத்தர் புசரன் சொல்வதானே. அப்ப அத்தர் நீங்கள் மனமாக்கி கொள்ளுங்கள். உங்க நாவை நபியின் மீது ஸலவாத்து சொல்வதன் மூலமாக உங்களோட நாவை நீங்கள் மனமாக்கி கொள்ளுங்கள் என்று இப்படியான வசனங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, எழுதி ஒட்டி வச்சிருப்பாங்க. அதிகமாக ஸலவாத்து, அதிகமாக நபியின் மீது ஸலவாத்து ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் எங்கட கல்புல நிம்மதியை உண்டாக்குறான். அல்லாஹ் எங்கட கல்புல சந்தோஷத்தை உண்டாக்குறான். அல்லாஹ் எங்கட மனசுல ராஹத்து, அமைதி, சந்தோஷம், நிம்மதி, பதட்டம் இல்லாத நிலைமை, டென்ஷன் இல்லாத நிலைமை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உண்டாக்கிட்டார். அது போல நாங்க அந்த ரவுதா ஷரீஃபுக்குள்ள நீங்க போயிருப்பீங்க, தொழுதிருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வெள்ள காப்பட்டுங்கிற, ஒயிட் காப்பட்டுங்கிற பகுதி சொர்க்கத்துடைய பூங்கா படம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால சொல்லி காட்டப்பட்ட இடமாக இருக்கிறது. எனவே உலகத்திலே சொர்க்கத்தை நாங்க அந்த ரவுதாக்குள்ள பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். யார் அந்த இடத்துல சுஜூத் செய்வாங்களோ, நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் பூமியை பிளக்க செய்வார். அந்த பூமி வெடிக்கும். இந்த பூமி அப்படியே வெடிக்கும். அதுல முதலாவது வெடிக்கிற இடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கபரு, அதுக்கு பக்கத்துல இருக்கிற அவங்கள அந்த ரவுதா ஷரீஃப், அந்த மிம்பருக்கு பக்கத்துல உண்டான அந்த பகுதி தான் முதலாவது அந்த பூமி அப்படியே பிளக்கும், வெடிக்கும். அதுல யாரெல்லாம் சுஜூத் செய்றாங்களோ அந்த மக்கள்லாம் அப்படியே எழுதுவாங்க. நபியோட சேர்ந்து சஹாபாக்களுக்கு பின்னால யார் யாரெல்லாம் அந்த இடத்துல போய் சுஜூத் செஞ்சாங்களோ அந்த இடத்துல என்ன செய்வாங்க, அந்த மக்கள் எல்லாம் அப்படியே எழுப்பாட்டப்படுவாங்க. எனவே நாங்க அங்க பார்த்த தெரியும், வஜபத் ஷஃபாஅத்தி, அந்த மிம்பருக்கு பக்கத்துல ஒரு கோல்டு ஸ்டீல்ல என்ன செஞ்சுப்பாங்க, கதவு மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா பச்சை எழுத்துல வஜபத் ஷஃபாஅத்தி, என்னுடைய ஷஃபாஅத்து வாஜிபாகி விட்டது. யாருக்கு வாஜிபாகி விட்டது? இந்த இடத்துல யாரெல்லாம் வந்து சுஜூத் செஞ்சாங்களோ அவங்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத்து வாஜிபாகி விட்டது என்று அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, அந்த பாக்கியத்தை நானும் நீங்களும் அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இடத்துல நாங்கள் அதுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். நாங்கள் சுஜூத் செஞ்சிட்டோமா, தொழுதுட்டோமா, மன நிறைவோடு மன கல்போடு நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். அல்லாஹ் இடத்துல நாங்கள் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ் எங்களோட சுஜூத கபூல் செஞ்சு உன்னுடைய நபியுடைய நாவினால எந்த வாக்குறுதியை சொன்னாங்களோ அந்த வாக்குறுதியை அடைஞ்ச கூட்டத்தில் எங்களை சேர்த்துக்கொள் ரஹ்மானே என்று நானும் நீங்களும் துஆ செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த ரவுதா ஷரீஃபுக்குள்ளே போனால் தெரியும், சில 9 விசேஷமான தூண்கள் இருக்குது. அந்த ரவுதா ஷரீஃபுக்குள்ளே 9 விசேஷமான தூண்கள் இருக்குது. பாபு தௌபா, அதாவது உஸ்துவானத்து தௌபா,
உஸ்துவானத்துல் இஸ்திராஹா, உஸ்துவானத்துல் இஅ்திகா, உஸ்துவானத்துல் வுதுயூஃப் என்று விருந்தாளிகளை சந்திப்பதற்கென்று நபி அவர்கள் ஒரு தூணை அமைத்து வைத்திருந்தார்கள். அந்த தூணிலே உட்கார்ந்தால் வரக்கூடிய கெஸ்டுகளை விருந்தாளிகளை சந்திப்பாங்க, பேசுவாங்க. ரமலானுடைய காலத்துல இஅ்திகாஃப் இருப்பாங்க, அதுக்கென்று ஒரு தூண் அமைக்கப்பட்டிருக்குது, அந்த தூண்ல இருப்பாங்க. அதே போன்று உஸ்துவானத்து தௌபா என்று இருக்குது, அந்த தூண் அதாவது மக்கள், அதாவது மதீனத்துடைய பெரும் தலைவர்கள் அல்லது வேறு வேறு பிரதேசங்களில் இருந்து பிடித்து வரப்பட்ட அந்த தலைவர்கள் எல்லாம் அந்த தூண்ல கட்டப்பட்டு அவர்கள் தௌபா செஞ்சு இஸ்லாத்துக்கு வந்த அந்த தூணாக அந்த தூண் அப்படியே இருக்கிறது. இப்படி 9 தூண்கள் அங்கே இருக்கிறது. நீங்க அந்த பழைய பள்ளிவாசல்ல பாத்தீங்கன்னா அஷரத்துல் முபஷரா, சொர்க்கத்தை கொண்ட நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களுடைய பேரும் அப்படியே வளைச்சு எழுதப்பட்டிருக்கு. நீங்க அந்த ரவுதா ஷெரீஃபுக்குள்ள போனீங்கன்னா, சலாம் சொல்ற பகுதிக்குள்ள போனீங்கன்னா முட்டி முட்டிப்பா இருக்கு. மேல பாத்தீங்கன்னு சொன்னா ரவுண்ட் ரவுண்டா குர்ஆனுடைய வசனங்கள் எழுதப்பட்டிருக்குது. அந்த ரவுதா ஷெரீஃபுடைய அந்த எல்லைக்குள்ள இருக்கிற அவ்வளவு அத்தனை முட்டிகளுக்குள்ளேயும் 30 ஜுஸு குர்ஆனும் முழுமையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு டோமுக்குள்ள ஒரு முட்டிக்குள்ள 5 வசனம் 8 வசனம் 9 வசனம் சேர்த்து செஞ்சிருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. அப்படியே அந்த ஒரு பகுதி 30 ஜுஸு குர்ஆனும் எழுதப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. அதுக்குள்ள நான் செய்திர அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க, செய்திர உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. நாங்க அந்த வழியால சலாம் சொல்ல போறதுக்கு இல்ல, அந்த ஒயிட் கார்பெட்டுக்கு போறோம், அந்த வழியால போனோம்னா முன்னே எதிர்க்கிற நேரத்திலே பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஸ்டீலால சின்ன ஒரு மெம்பர் போல மேடை போல அடிக்கப்பட்டிருக்கும். அந்த பூ கிளாஸ்ல பூ டிசைன்ல அப்படி நிப்பாட்டப்பட்டிருக்குது. அதான் அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் வாழ்ந்த அந்த அந்த மேடையாக இருக்கிறது, மெம்பராக இருக்கிறது. அதுக்கு பக்கம் பார்த்தோம்னா 41வது நம்பர் போடப்பட்டிருக்கும். அந்த இடத்துல பார்த்தோம்னா சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வாழ்ந்த வீடாக இருக்கும். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுபவிச்ச அந்த அவங்களோட குடும்பம், அவங்களோட அருமையான சஹாபாக்கள் வாழக்கூடிய அந்த பகுதி தான் நாங்க உள்ள போற பகுதி. அதுதான் சொர்க்கம், உலகத்துடைய சொர்க்கம். ரௌதத்துல் மின் ரியாதுல் ஜன்னஹ் சொன்னாங்க. எனவே நான் உலகத்துல சொர்க்கத்துடைய காட்சியை பார்க்கிறதாக இருந்தா அந்த ரௌதா ஷரீப், நபியுடைய முபாரக்கான உடலை சுமந்திருக்கின்ற அந்த பகுதியை நாங்க உலகத்துல சொர்க்க காட்சியாக பார்த்துக் கொள்ள முடியும். எனவே கண்ணியமானவர்களே, நாங்க இப்படியோ மதீனா பள்ளிவாசலுக்குள்ள நாங்க அந்த பச்சை குப்பாக்கு நேர வெளியே நிக்கிற அந்த பகுதிகள் தான் பைரஹா தோட்டம் அமையப்பட்டிருந்த இடமாக இருக்கிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க அல்லாஹ்வுடைய நபிக்கு வக்ஃப் செய்த, அல்லாஹ்வுடைய தீனுக்கு வக்ஃப் செய்த, சதகா செய்த அந்த தோட்டம் தான் பைரஹா தோட்டம். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்க எதை விரும்புறீங்களோ அதை நீங்க அல்லாஹ்வுக்காக கொடுக்குற போதுதான் நீங்க நல்லவர்களாக மாறுறீங்க. அது செலவழிக்காத வரையில் நீங்க நல்லவர்களாக ஆக முடியாது என்ற வசனம் இறங்குது. சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால நபி அவங்க அதை சொல்லி பயான் செய்யறாங்க. ஓடோடி போறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் அந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க. வெளியில தோட்டத்துக்குள்ள கூட போகல, வெளியிலே கதவுல நின்று யா உம்ம தல்ஹா தால் தால் கூப்பிடுறாங்க. சொல்றாங்க, உம்மு தல்ஹா, நான் இப்ப இந்த தோட்டத்தை எனக்கும் இது உங்களுக்கும் சொந்தம் கிடையாது, நம்ம பிள்ளைக்கும் சொந்தம் கிடையாது, நான் இதை அல்லாஹ்வுக்காக சதகா செஞ்சுட்டேன், வாங்க வெளியே. ஓடோடி வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இதை உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செஞ்சுட்டேன், வக்ஃப் செஞ்சுட்டேன் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கின் உங்களோட அதாவது ரபிஹல் பைஉ பைஉக், அதாவது உங்களுடைய வியாபாரம் லாபகரமான வியாபாரம், ஷபாஷ் ஷபாஷ், உங்களுடைய வியாபாரம் லாபகரமான வியாபாரம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்தி போல்த்தி எடுத்துக்கொண்ட அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்த பூமிதான் அந்த பைரஹா தோட்டம் என்பது. எனவே இப்படியான அரும் பாக்கியங்கள் நிறைந்த ஒரு பூமிக்கு மேலே தான் நாங்கள் சுத்தி கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நாளை ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னாலே 7 மணி நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் எங்க போறீங்க? அப்ப நாளை காலையில அவங்க நீங்க என்ன செய்றீங்க, பஸ்ல ஜியாரத் பண்ண இருக்கிறீங்க, மதீனாவுல இருக்கிற முக்கியமான இடங்களை நீங்க என்ன செய்ய இருக்கிறீங்க, ஜியாரத் பண்ண இருக்கிறீங்க. அதுல போவீங்க, உஹது யுத்தம் நடந்த இடம் பார்க்க போவீங்க. அந்த உஹது யுத்தம் முதல் கட்டம் முஸ்லிம்களுக்கு வெற்றி, 2ஆம் கட்டம் முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்படுது. இது எதனால ஏற்பட்டுச்சு? நபி அவங்க சொன்னாங்க, இந்த இடத்துல நான் சொல்ற வரைக்கும் நீங்க இறங்கக்கூடாது, அப்படியே அமர்ந்திருக்க வேண்டும் என்று 50 சஹாபாக்கள் அந்த இடத்துல ஜபலுர் ருமாத் என்று சொல்லக்கூடிய அந்த மலைக்கு மேலால நிப்பாட்டி வைக்கிறாங்க. அவங்க ஏறி கொஞ்ச நேரத்தை பாக்குறாங்க, காஃபிர்கள் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க.
இப்ப அந்த சஹாபாக்கள் நினைச்சிட்டாங்க யுத்தம் முடிஞ்சிருச்சு, நம்ம போய் நினைச்சோம் கனிமத்து பொருட்களை எடுத்துக்கொள்வோம் அப்படி என்ற ஒரு அமைப்புல வாராங்க. இருந்தாலும் காஃபிர்கள் திருப்ப அந்த மலைக்கு மேலால சூழ்ந்து கொள்றாங்க, மீண்டும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நபி அவங்களோட பள்ளி ஷஹீதாக்கப்படுது. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட 4 பிள்ளைகள் ஷஹீதாக்கப்படுறாங்க, அவங்களோட கணவனார் ஷஹீதாக்கப்படுறாங்க. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட நெஞ்சு பிளக்கப்பட்டு ஈரல் சப்பி துப்பப்பட்டு இப்படியான கடுமையான முறையில் ஷஹீதாக்கப்படுறாங்க. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா, இன்னும் 70க்கு அதிகமான சஹாபாக்கள் அந்த உஹது களத்துல ஷஹீதாக்கப்படுறாங்க. அந்த இடத்துல அவங்களோட கபர்கள் எல்லாம் இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல சலாம் சொல்லிக் கொள்ள முடியும். அதே போல நீங்க குபா பள்ளி வாசலுக்கு போவீங்க. குபா பள்ளி வாசல்ங்கிறது நபியுடைய ஹிஜ்ரத்துடைய அந்த வரலாற்றுல முதலாவது கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல். லமஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலத் தக்வா, இறையச்சத்தோடு உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல் என்று அல்லாஹு தஆலா அந்த இடத்துக்கு பேரை வச்சிருக்கிறான். ஏன் நபி அவங்க வராங்க, அந்த இடத்துல பாக்குறாங்க முனாஃபிக்குகளும் அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க, முஷ்ரிக்குகளும் அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க ஒரு மனிதர் வரப்போறாரு, யாருமே அவரோட எந்த சகவாசமும் வச்சுக்கொள்ள கூடாது, அவர் ஒரு பொய்யான மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறாரு என்ற ஒரு தகவலை அங்கிருந்து என்ன செய்யறாங்க பரிமாறிக்கொண்டிருக்கிறாங்க. எனவேதான் அல்லாஹ் சொல்றான் வல்லதீன தகது மஸ்ஜிதன் தராரா, இது ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் தீங்கு செய்யக்கூடிய ஒரு வணக்க ஸ்தலம், போதனை செய்யக்கூடிய ஒரு இடம் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் அந்த இடத்துக்கு பேரை வச்சிருக்கிறான். நபி அவங்க உருவாக்கிற மஸ்ஜிதுக்கு லமஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலத் தக்வா, இறையச்சத்தோடு உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல் என்று அல்லாஹ் அந்த குபா பள்ளிவாசலுடைய பெயரை வைத்திருக்கிறான். எனவே அந்த குபா பிரதேசத்திலே அந்த பள்ளிவாசல் அமைய பெற்றிருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தطهر في بيته, யார் தன்ன இருக்கிற இடத்திலிருந்து வுது செய்து சுத்தமான நிலைமையில ثم اتى الى مسجد قباء, மஸ்ஜித் குபாக்கு யார் வருவாங்களோ ஃபஸல்லா ஃபீஹி ரக்அத்தைன், யார் அந்த இடத்துல 2 ரக்அத் தொழுவாங்களோ கஅதில் உம்ரத்தின் அவ் கஅஜ்ர் உம்ரத்தின், ஒரு உம்ரா செய்த நன்மை அல்லது உம்ரா செய்வதற்கு சமமான நன்மை அவருக்கு வழங்கப்படுகிறது என்ற கருத்தை ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். எனவே அந்த இடத்திலே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் போய் தொழ வேண்டியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மஸ்ஜித் நபவியிலிருந்து நடையாக அல்லது ஒட்டகத்திலே சென்று அந்த மஸ்ஜித் குபாவிலே தொழுதுட்டு வருவாங்க. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆட்சியாளராக இருக்கின்ற அந்த நேரத்தில் கலீஃபாவாக இருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் அவங்க மதீனா அந்த குபா பள்ளிவாசலுக்கு போய் அங்குள்ள நிலைமைகளை ஆராய்ச்சி செஞ்சுட்டு வருவாங்க என்றது வரலாறாக இருக்கிறது. இதே போன்று இன்ஷா அல்லாஹ் நீங்க கிபிலத்தைன் என்கிற பள்ளிவாசலுக்கு போவீங்க, 2 திசைகளை முன்னோக்கி தொழுத பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலுடைய வரலாறு எங்களுக்கு தெரியும். நபி அவங்களுக்கு தொழுக கடமையாக்கப்பட்டதிலிருந்து ஒரு 17 நாள் அல்லது ஒரு 17 வக்துகள் நபி அவங்க செஞ்சாங்க இந்த பைத்துல் மக்திஸ் பலஸ்தீன்ல இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தாங்க. பின்னால அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நாங்க மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாஹ் முன்னோக்கி தொழுதா எப்படி இருக்கும் என்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால ஒரு தடவை பிஷர் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியோட வீட்டுக்கு போறாங்க. அவங்க ஹந்தக்ல ஷஹீதாக்கப்பட்ட சஹாபி. அந்த சஹாபியோட வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு அப்படி வார நேரத்துல அசருடைய நேரமாகுது. இப்ப அந்த இடத்துல நபி அவங்க அசர் தொழுகிறாங்க. அந்த அசர் தொழக்கூடிய நேரத்துல கூட முதல் 2 ரக்காத்துல நபி அவங்களோட பார்வை வானத்தின் பக்கம் உசந்து கொண்டே இருக்கு. இப்ப அத்தஹியாத்தை ஓதிட்டு முதலாவது அத்தஹியாத்தை ஓதிட்டு அல்லாஹ் அக்பர் என்று எழும்புற நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், நபியே உங்களோட முகத்தை பெருசிங்க, நீங்க மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாஹ் பக்கம் நீங்க உங்களோட முகத்தை திருப்புங்க என்று அதே சரி பாதியாக செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பினாங்க. அன்றையிலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் உலகத்துல எந்த மூலை முடுக்கில நாங்க தொழுதாலும் அந்த காபத்துல்லாவை முன்னோக்கி தான் தொழ வேண்டும் என்பது கடமையாகிவிட்டது. எனவே இப்ப நாங்க போயிட்டாலும் அந்த அங்க போயிட்டு பைத்துல் மக்திஸை முன்னோக்கி 2 ரக்காத்து, பைத்துல்லாவை காபத்துல்லாவை முன்னோக்கி 2 ரக்காத்து தொழுகிறது கிடையாது. எனவே அது முடிஞ்சிருச்சு. எனவே நாங்க போய் காபத்துல்லாவை முன்னோக்கி மாத்திரம்தான் 2 ரக்காத் தொழுவது. இது அங்க போய் ஒரு 2 ரக்காத்தை தொழுவிட்டு வாருது. அதுவும் நாங்க நபி அவங்க தொழுத இடம்ங்கிறதுனால அந்த சுன்னத்தையும்
நிறைவேற்றிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குது. அதே போல ஹந்தக் யுத்தம் நடந்த இடம் அகழி வயிற்றுல கல்ல கட்டி பசியோட தாகத்தோட செய்யப்பட்ட ஒரு யுத்தம் தான் அந்த அகழி யுத்தம்ங்கிறது. அந்த இடத்திலேயும் இன்ஷா அல்லாஹ் நீங்க போய் அங்க சபை மசாஜித் 7 பள்ளிவாசல் இருக்குது, அந்த இடங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் சொல்லப்பட்ட பிரகாரம் நாங்க இந்த இடங்களை எல்லாம் பார்க்க வேண்டும். அதே போல மாஷா அல்லாஹ் இங்க ஜன்னத்துல் பக்கீ இருக்குது. நீங்க நிறைய பேர் போயிருப்பீங்க. ஒன்று சுபஹுக்கு பின்னால அல்லது அசருக்கு பின்னால ஆண்களுக்கு உள்ளே போய் ஜியாரத்து செய்ய முடியும். அதுல முன்னாடி வலது பக்கம் திரும்பினீங்கன்னு சொன்னா அங்க 10,000 சஹாபாக்களுடைய கபரு இருக்குது. அங்க கரெக்டா சொல்ல மாட்டாங்க உஸ்மானோட கபரு எங்க தெரியாம ஆயிஷா நாயோட கபரு எங்க இருக்குன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. நாங்க பக்குவமான முறையில போய் அவங்களுக்கு சலாத்தை சொல்லிட்டு அப்படியே நாங்களுக்கு யாசின் தெரியுமா, யாசின் பாடமா, யாசின் ஓதிட்டு போறது, அல்லது குல்ஹுவல்லாஹ் சூரத் தான் தெரியுமா, குல்ஹுவல்லாஹ் சூரத்தை பல தடவை மடக்கி ஓதிக்கொண்டே நாங்க போறது. அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் மஅக்கும் லாஹிகூன் என்று ஓதுறது. அல்லது அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும் வஆஃபிஹிம் வஅஃபு அன்ஹும் என்று இப்படி நாங்க நினைச்சது அந்த கபராளிகளுக்கு துஆ செய்தவர்களாக நாங்க போறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்க மரணிக்கணும்னு ஆசை வச்சா நீங்க மதீனாவுல மௌத்தாகணும்னு ஆசைப்படுங்க. உங்களுடைய அதாவது அடக்கஸ்தலம் கபரு ஜன்னத்துல் பக்கீல அடக்கப்படணும்னு நீங்க ஆசைப்படுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்தாங்க. எனவே இந்த ஆசையோட அல்லாஹ் நாடினா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. எனவே அந்த அதுக்குரிய நன்மை கிடைக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் நாங்க ஆசைப்படணும். அல்லாஹு தஆலா எங்களோட ஹஜ்ஜுடைய விஷயங்கள்ல அல்லாஹு தஆலா ஹைராக்கி தரணும். எனவே நாங்க மதீனா முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய அமல்களை நிறைவேற்றிருக்கிறோம். எனவே அது சம்பந்தமான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்கள்ல உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி காட்டுவாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ்க்கு முன்னால நாங்க இப்பவே செய்யணும், அல்லாஹ் இடத்துல துஆ செய்யணும், அல்லாஹ் இடத்துல துஆ செய்யணும். யா அல்லாஹ் இந்த அமல்களை முடிச்சுட்டு பெரிய அமல் நாங்க வந்ததுடைய மிச்சம் பெருமதியான விஷயம் இதுதான் நாங்க செய்ய போறோம். அதனால எங்களோட உடம்புகளை கொஞ்சம் பாதுகாத்துக் கொள்றது, கூழ் வாட்டர்களை குடிக்காம கொஞ்சம் எங்களை பக்குவப்படுத்திக் கொள்றது, எங்களோட உடல்நிலைகளை நாங்க கொஞ்சம் கவனிச்சு கொள்றது. ஏண்டாளுக்கு பின்னால ஹஜ்ஜிக்காண்டி ஹரம் கட்டிட்டு போயிடுவோம். நாங்க அங்க மக்காவுல தங்கிட்டு அதுக்கு பின்னால பிறகு 7ல மீண்டும் நைட்டு மினாவுக்கு போவோம். மினா என்பது ஒரு கூடார வாழ்க்கை, அங்க தங்கி இருப்போம். அதுல இருந்து ஒரு நாள் ஊராக அங்க இருந்துட்டு அந்த நைட்டு இஷாவுக்கு பின்னாடி எங்களுக்கு அரஃபாவுக்கு போறதுக்கு வாகனம் ரெடியாகும். அங்க அரஃபாவுக்கு போயிடுவோம். அரஃபாவை முடிச்சுட்டு அந்த மகரிபுக்கு பின்னால முஸ்தலிஃபாவை நோக்கி நாங்க வருவோம். அதெல்லாம் ஒரு சிரமமான ஒரு பிரயாணம். நாங்க லேசான ஒரு பிரயாணமாக அதெல்லாம் நினைக்க கூடாது. எப்படி எறும்பு கூட்டம் எவ்வளவு மெதுவாக போகுமோ இது அதை விட மெதுவாகத்தான் அந்த பஸ் வண்டி எல்லாம் நகர்ந்து கொண்டே இருக்கும். சில நேரம் அந்த ஏசியும் பழுதா போயிடும், சில நேரம் ரொம்ப கடுபடியா இந்த வாட்டி அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 50 பேருக்கு தனி ஒரு பஸ், அந்த ரத்தைகளும் கிடையாது. விட்டுட்டு அவங்களை இறக்கிட்டு மீண்டும் வந்து திருப்ப ஏத்துறது இதெல்லாம் இந்த வருஷம் இருக்காது என்று அறிவிச்சிருக்கிறாங்க. ஏதோ அல்லாஹ்வாலம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதையெல்லாம் கைராக்கி தரணும். எனவே நாங்க உரிய நேரத்துக்கு அந்த முஸ்தலிஃபாவுக்கு போய் அங்க மகரிப் இஷாவுடைய தொழுதுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நீங்க மக்காவுல நல்ல பஞ்சநபத்தையில தூங்கிறீங்க, அழகான ஹோட்டல்ல தங்கிறீங்க, அதை விட கொஞ்சம் கம்மியான ஹோட்டல்ல இப்ப தங்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் மினாங்கிறது அதை விட அந்த முஸ்தலிஃபாங்கிறது 0 ஸ்டார். இப்ப 3 ஸ்டார்னு சொல்லிப்பாரு ஹாஜியாரு, அங்க 7 ஸ்டார்னு சொல்லிப்பாரு. முஸ்தலிஃபாங்கிறது 0 ஸ்டார், எந்த நட்சத்திரமும் கிடையாது. ஏன் ரோட்ல படுக்கணும், ஏன் ரோட்ல படுக்கணும்? சூடு இங்கால வாகன சூடு, இங்கால நிலம் சூடு. இந்த நேரத்துல பாருங்க நல்லா அருமையா தூங்குவாங்க எல்லாரும். எப்படி பத்ர்ல சஹாபாக்கள் தூங்கினாங்களோ அது போல நிம்மதியான ராகத்தான தூக்கம் அந்த இடத்துல புறத்தை அடிச்சு தூங்குவாங்க. மாஷா அல்லாஹ் வேர்வை விளங்காது, அந்த சூடு விளங்காது. மாஷா அல்லாஹ் தாஜத்துக்கு எழுப்பினாலும் எழுப்பாட்டுறது கஷ்டமா தான் வந்து சேரும். அப்படி ஒரு நிலைமையாக்கி அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா ஹைராக்கி தரும். இதை கட்டாயம் செய்யணும். நானும் துஆ செஞ்சுட்டே இருக்கோம். இது ஹாஜியார் கையிலே கிடையாது, ஆன்சாமர் கையிலே கிடையாது, டிராவல்ஸ்காரங்க குட்டிவாரவன கையில எதுவுமே கிடையாது. எல்லாம் அல்லாஹ்வோட கையில, அவன் நாட்டத்துல அவன் உதவியில தான் இருக்கு. அப்ப அவன் உதவி எப்ப நாங்க செய்யணும்? எங்களோட உள்ளம் ஜோடா இருக்கும், எங்களோட உள்ளம் அல்லாஹ்வோட சிந்தனையோடு இருக்கும். எங்களோட கவலை, எங்களோட ஃபிக்ர், எங்களோட துவா, எங்களோட அழுக, எங்களோட கண்ணீர் எல்லாம் அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும்? அல்லாஹ் எங்களுக்கு லேசாக்கு லேசாக்கு. ஹஜ்ஜெண்டா கஷ்டத்தோட தான் செய்யணும். ஆனா
அதை என்ன செய்யணும், அதான் எங்களால் தாங்கக்கூடிய அளவுக்குரிய அமைப்பில் எங்களுக்கு என்ன செய், அதை லேசாக்கி தந்த ரஹ்மானே என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், துவா கேட்டவர்களாகவே இருக்கணும். பிரயாணத்தை லேசாக சொல்லி கேட்கணும். அப்புறம் முஸ்தலிஃபானது வினாக்கு நடந்து போவோம், அந்த நட விஷயங்கள் எல்லாம் ஹைராக்கி தரணும். வினாவில் இருந்து அப்புறம் ஜமராத்துக்கு போவோம், ஜமராத்து சில மணி நேரம் நடந்து போறது கிட்ட இருக்கும், வாரப்பையும் சுற்றி வாரதா இருக்கும். அப்ப ஆஜியார கூட சொல்ல முடியுமா, என்ன ஆஜியார வரக்குள்ள கிட்ட காட்டுங்க, இப்போ ரொம்ப தூரத்தை காட்டுறீங்க, அவன் நமக்கு நடக்க முடியாம இருக்கும், ப்ரெஷர் லோக இருப்போம், சுகர் லோக இருப்போம், ரொம்ப கஷ்டம்தான். இது எல்லாம் அல்லாட்டு இப்ப இருந்தே நாங்க நினைச்சோம். அல்லா நீ எல்லாத்தையும் அறிந்தவன், நீ அறிஞ்சுதான் எங்களை செஞ்சிக்க, குறைக்கு இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு எங்களை எடுத்திருக்கிறாய், ஆக நீ சிரமப்படுத்த மாட்டான்ற நம்பிக்கையோடு நாங்க இதெல்லாம் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். யாரெல்லாம் நீ எங்களுக்கு உதவி செய்ய யாரெல்லான்னு நாங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் நாங்க துவா செய்யணும். அதே போல எங்களை ஹஜ்ஜன் மப்ரூர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் கபூல் செய்யணும் என்று நாங்கள் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் துவா செய்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விஷயங்களையும் எனவே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த விடயங்கள்ல நாங்க ரொம்ப பக்குவமாக எந்த அமைப்புல எங்களுக்கு சொல்லப்படுதோ அந்த அமைப்புகள்ல இன்ஷா அல்லாஹ் நாங்க என்ன செய்யறது, நாங்க எல்லோரும் ஜோடாக ஒற்றுமையாக நாங்க சந்தோஷமாக நடந்துகிட்டோம் அப்படின்னு சொன்னா நாங்க எங்களோட விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ் தஆலா எங்களை ஹைராக்கி தருவார். அல்லாஹ் தஆலா எங்களை எல்லா விஷயங்களையும் இலகுவாக்கி தருவானாக.